பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்டவை, இருக்கிறவை, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவை என்கிறதான வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை மையமாக வைத்து வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை கற்று வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு இது திறவுகோல் வசனமாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3 பகுதிகளாக காணப்படுகிறது. முதலாவது பகுதி கண்டவை. இது யோவானுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறதான காட்சி. இரண்டாவதாக இருக்கிறவை. இது இந்த உலகத்தில் இருக்கிற 7 சபை, அதாவது அந்த காலகட்டத்தில் ஆசிய கண்டத்தில் இருக்கிறதான சபைக்கு தேவன் எழுதுகிறதான ஒரு கடிதம், லெட்டர். அந்த லெட்டர்ல அவங்களுடைய குறைவுகளும் அவங்களுடைய நிறைவுகளும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதுதான் இருக்கிறவை. இது அந்த காலத்துல எழுத்தின்படி இருந்தாலும் இது இன்றைய காலகட்டங்களில் தீர்க்க தரிசன சபையாக அல்லது ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த பூமியில் காணப்படுகிறதான தீர்க்க தரிசன சபையாக விளங்குகிறது. உதாரணத்திற்கு கிபி 34 முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் பூமியிலே காணப்படுகிறதான சபை. இப்போது அடுத்த 3வது பகுதிக்குள்ளாக போகலாம். இப்போ முதல் பகுதியை, அதாவது 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சிம்பிள் காரியம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை யோவானுக்கு யார் என்பதை காண்பிக்கிறார். இரண்டாவது இந்த பூமியில இருக்கிறதான 7 சபை. மூன்றாவதாக இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு என்று சொன்னால் என்ன? பொதுவாக இவைகளுக்கு பின்பு என்று சொல்லும் போது ஒரு காரியம் முடிந்த பிற்பாடு இன்னொரு காரியம் ஆரம்பமாக போகிறது என்று பொருள்படுகிறது. பொதுவாக நாம சொல்லுவோம், அது முடிஞ்ச உடனே இதுக்கு பின்னாடி அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுபோலதான் இங்கே இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஏறக்குறைய நேரடியாக 9 இடங்களிலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 2 இடங்களிலே இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 7ஆம் அதிகாரம் 1வது வசனம், 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், 15வது அதிகாரம் 5வது வசனம், 18வது அதிகாரம் 8வது வசனம், 19ஆம் அதிகாரம் 1வது வசனம், 20ஆம் அதிகாரம் 3வது வசனம், 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆக இதுல 9 இடங்களிலே இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இவைகளுக்கு பின்பு என்று சொல்லும்போது ஒரு காரியம் முடிந்து விட்டது, இன்னொரு காரியம் ஆரம்பமாக போகிறது என்பதை யோவான் புரிந்து கொள்வதற்கும் நாம் புரிந்து கொள்வதற்கும் மிகவும் தெளிவாக ஆண்டவர் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அதனால இவைகளுக்கு பின்பு என்று சொன்னால் ரகசிய வருகைக்கு பின்பு என்று பொருள்படுகிறது. அதாவது சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நடக்கிறதான ஒரு நிகழ்வு. அப்போ முதல் நிகழ்வு நான் ஏற்கனவே சொன்னது போல யோவானுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை காட்டினார். இரண்டாவது இருக்கிறதான 7 சபை. மூன்றாவது இவைகளுக்கு பின்பு. இவைகளுக்கு பின்பு என்று சொல்லும் போது இவைகளுக்கு பின்பாய் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்னாடி நடக்கிறதான நிகழ்வு. பொதுவாக நீங்க வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்திலிருந்து சபை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காது. காரணம் என்னன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படும். 4ஆம் அதிகாரத்துக்கு மேல இந்த உலகத்திலே சபை காணப்படாது. 3ஆம் அதிகாரத்துக்கும் 4ஆம் அதிகாரத்துக்கும் இடையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை தேவனுடைய தீர்மானத்தின்படி ரகசிய வருகையில ஆண்டவர் எடுத்துட்டு போயிருப்பாரு. இப்போது பூமியிலே கைவிடப்பட்ட சபை இருக்கும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி பூமியிலே அங்கே ஸ்தாபிக்கப்படும். இவைகளுக்கு பின்பு இந்த உலகத்திலே முக்கியமாக நடக்கிற நிகழ்வு அந்தி கிறிஸ்துடைய 7 வருட அரசாட்சி. இது தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 70வது வாரத்தினுடைய ஆரம்பமாக காணப்படுகிறது. இங்கே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இவைகளுக்கு பின்பு 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்வான். அதற்கு பின்னாடி 1000 வருட அரசாட்சி பூமியிலே ஆண்டவர் நடத்துவார். அதற்கு பின்னாடி ஒரு நித்திய நியாய தீர்ப்பை, வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பை ஆண்டவர் கொண்டு வருவார். இறுதியாக பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுப்பார். இப்படிதான் இந்த புத்தகம் இருக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இந்த திறவுகோல் வசனத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு வேதாகமத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்க. அதாவது வெளிப்படுத்தின
சுவிசேஷ புத்தகத்தை புரிந்து கொள்ளுங்க. இதில் இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிற இடமானது ரகசிய வருகைக்கு பின்னாடி நடக்கிறதான நிகழ்வு. அப்போ 1ஆம் அதிகாரத்திலே யோவானுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காண்பிக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே பூமியிலே சபை காணப்படுகிறது. 3ஆம் அதிகாரத்திலிருந்து சபை பூமியிலே காணப்படாமல் போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதற்கு பின்னாடி 7 வருட அரசாட்சி, 1000 வருட அரசாட்சி, இறுதி நியாய தீர்ப்பு, பரலோகம். இதுதான் இந்த புத்தகத்துடைய திறவுகோல் வசனம். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். இது மேக்சிமம் 5 நிமிடத்துக்குள் இந்த பைபிள் ஸ்டடியை நாம் ஒவ்வொரு வீடியோவாக போடும்படியாக விரும்புகிறேன். இந்த 5 நிமிடங்கள் நீங்கள் பொறுமையோடு இருந்து கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.